ஜீவாவா தான் இருக்கணும். ஆனா பாக்குறதுக்கு கதிர் மாதிரியே இருக்கான். கதிரா இருந்தா ஏன் ஓடணும்? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. இந்த செயினை பார்த்த மாதிரி இருக்கே. முதல்ல வந்தது கதிரான்னு தெரியணும். அப்புறம் இந்த செயின் யாருதுன்னு தெரியணும். இந்த ரெண்டுத்துக்கும் பதில் கிடைச்சா ஜீவா யாருன்னு தெரிஞ்சிடும். சொல்லுமா. நீ என்கிட்ட எதையாச்சும் விஷயத்த மறைக்கிறியா? அவங்ககிட்ட எதை மறைக்க போறேன்? நிஜமாவே நீ என்கிட்ட எதையும் மறைக்கலையா? இல்ல மாயா. சரி போ, பிஸியா இருக்கேன்னு சொன்னல. சரி. கதிர் உண்மையிலேயே எதையும் மறைக்கலனா ஏன் மாயா என்ன பார்த்து எதையாவது மறைக்கிறியான்னு கேக்குறேன்னு கண்டிப்பா கேட்டிருப்பான். ஆனா அப்படி அவன் கேட்கல. அப்ப கண்டிப்பா அவன் எதையும் மறைக்கிறான். நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன். நினைச்சுக்க மாட்டேன். சொல்லு கதிர். ஏன் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்ட? என்ன கேள்வி? இல்ல, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு கேட்டியே, அதை கேட்டேன். உண்மையிலேயே என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னு தோணுச்சு. அதை சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் நான் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். பாரு மாயா, என்னை கேள்வி கேட்குற உரிமை உனக்கு இருக்கு. ஆனா இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னா எனக்கு புரியல. இல்ல கதிர், சும்மா தான் கேட்டேன். ஹோட்டல்ல நீ சொல்லாத ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ஓ, அப்படிலாம் அது இல்லை. சரி, நான் வேலையை பார்க்குறேன். ஜீவா, மெனு கார்டு தான் காணும்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். யாரும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, நான் அதை போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். சார், நான் நாளைக்கு லேட்டாக தான் சார் வேலைக்கு வருவேன். சரி கதிர். சரிங்க சார், போயிட்டு வா. ஏய், என்னமாயா? ஏன் இவ்வளோ அவசரமா குடிக்கிற? இல்ல, ரொம்ப தாகம். இந்தா. சரி, நான் கிளம்புறேன். ஏய், லஞ்ச் சாப்பிட்டுட்டு போ. இல்ல, பரவாயில்ல தானா. தனா, என்ன? கதிர் வந்தா எங்க போன, என்ன வேலை, அப்படி இப்படின்னு எதுவும் கேட்காத. இப்போதானே நீ கேளுன்னு சொன்ன. அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குழப்பமா இருக்குன்னு சொன்னல. உன்கிட்ட சொல்லும் போது அப்படி தோணுச்சு. மறுபடியும் அதை பத்தி யோசிக்கும் போது வேண்டான்னு தோணுது. கதிர் எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுவான். நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணுவான். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாம அவனை சந்தேகப்பட்டோங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடவே கூடாது. பேச்சு வாக்குல நானும் நீயும் அவனுடைய நடவடிக்கையில சந்தேகப்படுறோம்னு சொல்லிட்டோம்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆமா மாயா, உண்மைதான். அப்புறம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே அவன் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. சின்ன விஷயத்த கூட மனசுக்குள்ள போட்டு தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்படுற ஆளு. இந்த விஷயம் அவனை ரொம்ப பாதிக்கும் மாயா. யோசிக்கும் போதுதான் அவனை பத்தி எனக்கு சரியாவே புரியுது. சரி மாயா, நான் எதுவும் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். இந்த குட மஞ்சளை உங்க கையால அரைச்சு உங்க உடம்பு முழுக்க பூசுங்க. அப்பதான் முழு பலனும் கிடைக்கும்.
தம்பி, ஒரு கையில தீச்சட்டி ஒரு கையில தீவெட்டி எடுத்துட்டு கோயில 9 தடவை சுத்தி வரணும். பின்னால திரும்பி பார்க்க கூடாது, பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. இப்படி முன்னாடி போய் போய் 4 இரவு 5 பகல்னு 9 வார பரிகார பூஜையை நீங்க செய்யணும். கண்டிப்பா செய்றேன் சாமி. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும். எனக்கு என் மாமா நல்லா இருக்கணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் சாமி. அதை எடு. என்ன இதை கையில் வச்சுக்கோ. கதிர் பண்ண விஷயங்கள்லாம் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்ப இல்லையா? ஆமா, என்ன முடிவுக்கு வந்திருக்க? கதிர் தான் ஜீவாவா இருக்கும்னு. சந்தேகமே வேண்டாம், கதிர் தான் ஜீவா. ரகுராம் குடும்பத்தோட வாரிசு யாரு? யாரு கிடைச்சா ரகுராம் குடும்பத்துக்கு இன்னைக்கு இருக்கிற தர்ம சங்கடங்கள்லாம் தீரும்னு நீங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே ஜீவா தான் இந்த கதிர். இந்த கதிர் தான் ரகுராம் குடும்பத்தோட வாரிசு ஜீவா. எனக்கு புரியாம தான் கேக்குறேன். அவன் எங்க கூட தானே இருக்கான். நான் தான் ஜீவான்னு எவனோ ஒருத்த வந்து ஏமாத்துறான். ஜீவா எங்க இருக்கான்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ரகுராம் பெரியப்பா பெரியம்மா மேல அவன் உயிரிய வச்சிருக்கான். எங்க எல்லாரையும் ஒரு நிமிஷம் கூட அவன் பிரியவே மாட்டான். ஆனா நான் தான் ஜீவான்னு ஏன் கதிர் சொல்லல? காரணம் இருக்குமா? ரகுராம் வீட்டுக்கு இந்த பையன் அவரோட மருமகனா தங்கச்சி மகனா போனாருன்னா ரகுராம் உயிருக்கு ஆபத்தாயிடும்.